இன்னைக்கு டே 7 ஆஃப் மை கோல்டன் பீரியட். இன்னைக்கு லேட்டா எழுந்த காரணத்தினால மார்னிங் ஜிம் போக முடியல, ஈவினிங் போலான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு எழுந்ததே லேட்டு, சரின்னு சொல்லிட்டு இந்த 4 சாத்துக்குடியில தான் ஜூஸ் போட்டேன். ஜூஸ் போடும்போது அப்படியே போடாம இது போல கட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் நான் போட்ட ஜூஸை பாட்டிமாக்கு ஒரு கிளாஸும் அம்மாவுக்கு ஒரு கிளாஸும் கொடுத்துட்டு மீதியை ஃபுல்லா நானே குடிச்சிட்டேன். லஞ்சுக்கு அம்மா செஞ்ச சிறுக்கீரை 2 முட்டை பிளஸ் பீட்ரூட் பொரியல் சாப்பிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் ஒரு 1 hour கிட்ட நல்ல மழை பெஞ்சது. நைட் அம்மா கோவில் போலான்னு சொன்னாங்க, சரின்னு நானும் பெட்ரோல் போட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் அம்மா நெய் விளக்கு, பூ, பழம் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இதுதான் என்னோட குலதெய்வ கோவில். உங்களோட குலதெய்வ கோவில் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மன நிம்மதியா சாமி கும்பிட்டு நானும் அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மாவை வீட்டுல விட்டுட்டு நான் உடனே ஜிம்முக்கு கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு லேட் அண்ட் ஷோல்டர் தான் ட்ரெயின் பண்ணலாம்னு இருக்கேன். லேட்ல ஒரு 3 கிளாஸஸும் அண்ட் ஷோல்டர்ல ஒரு 3 கிளாஸஸும் போட்டு இன்னைக்கு பக்காவா முடிச்சிட்டேன். அப்புறம் எப்பவும் போல கொஞ்ச நேரம் கண்ணாடியை முறைச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நைட் டின்னருக்கு 2 சப்பாத்தி ஒரு எக் சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். உன்னோட ஃபியூச்சருக்காக நீ ஒரு செயலை செய்யறப்போ உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா நீ அவங்களை கண்டுக்கவே கண்டுக்காத. ஏன்னா ஒரு நாள் உன்னை பார்த்து ஒன்ன மாதிரி வரணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான்னு சொல்லிட்டு எவன் சொல்றதுன்னு கேட்காத. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு. உனக்கு நான் இருக்கேன்.